ஹாய் நண்பர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். இது உங்கள் நண்பன் வெப், தெரியாதவற்றை தெரிய வைப்பது. நான் உங்கள் நண்பன் மணலேக்கர் பக்கத்திலிருந்து மசாக்தி. அதாவது ஒரு 4-5 நாளாகவே சில நண்பர்கள் வந்துட்டு இந்த வாட்ஸ்அப் சம்பந்தப்பட்ட கேள்வியை கேட்டுட்டே வராங்க. என்னன்னு சொன்னால் வந்துட்டு செப்டம்பர் 27ஆம் தேதிக்கு பிறகு வந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்ண முடியாதாமே, வாட்ஸ்அப் யூஸ் பண்ணால் பெரிய ஆபத்தெல்லாம் பெறுமாமே அப்படின்னு சொல்லி சில நண்பர்கள் வந்துட்டு நம்மள்ட்ட நாள் சோறும் கேட்டுக்கொண்டே வராங்க. சில நண்பர்களுக்கு வந்துட்டு இப்படித்தான் அப்படின்னு சொல்லி புரியப்படுத்தணும். சிலவங்களுக்கு வந்துட்டு புரிய மாட்டேங்குது, சிலவங்களுக்கு அது புரிஞ்சிருது. பட் நம்ம ஒரு வீடியோ பதிவாக எடுத்து போட்டோம்னு சொன்னால் புரிஞ்சவங்களுக்கும் புரிஞ்ச மாதிரி இருக்கும், புரியாதவங்களுக்கும் புரிஞ்ச மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லி தான் தகவலை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். பட் ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரையும் பாருங்க, அப்பதான் உங்களுக்கும் புரியும். சரிங்களா? இப்போ வாட்ஸ்அப்பை நம்ம ஓபன் பண்ணோம்னு சொன்னால் வாட்ஸ்அப்ல வந்து இப்போ சாதாரணமா நம்மளுக்கு இப்படி ஒரு மெசேஜ் ஒன்று கிடைக்குது. அதாவது ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க, இப்படி ஒரு மெசேஜ் ஒன்று கிடைக்குது. பட் இது என்ன மெசேஜ்னு சொன்னால் வந்துட்டு செப்டம்பர் 27ஆம் தேதிக்கு பிறகு வந்து வாட்ஸ்அப்ல அனுப்பக்கூடிய மெசேஜ் அனைத்துமே வந்து பேஸ்புக்கு வந்துட்டு அவங்க வாட்ஸ்அப் நிறுவனமே வந்து நேரடியாகவே அப்லோட் செய்து கொடுக்குறாங்க. சரிங்களா? அதாவது நீங்க அனுப்பக்கூடிய வீடியோஸ் இருக்கலாம், போட்டோஸ் இருக்கலாம், ஆடியோஸ் இருக்கலாம், என்னமாக இருந்தாலும் அவங்க உங்களுக்கு அந்த பேஸ்புக்கு வந்து அப்லோட் பண்ணி கொடுத்துருவாங்க. பட் இதுக்கு வந்து உங்கள்ட்ட முன்கூட்டியே அவங்க அனுமதி கேட்கறாங்க. வாட்ஸ்அப் நிறுவனம் வந்து முன்கூட்டியே உங்கள்ட்ட அனுமதி கேட்கறாங்க. சரிங்களா? அதாவது இப்ப வாட்ஸ்அப் நிறுவனம் வந்து உங்கள்ட்ட அனுமதி இல்லாமலுக்கு நீங்க போடக்கூடிய வீடியோஸ் போட்டோஸ் வந்து நேரடியாகவே வந்து இன்னும் பேஸ்புக்கு வந்து அப்லோட் பண்ணல. சரிங்களா? பட் அவங்க ஒரு மாசத்துக்கு முதல்ல இருந்தே உங்கள்ட்ட அனுமதி கேட்டுட்டே வராங்க. பட் நீங்க அனுமதி கொடுத்தால் மாத்திரம் தான் அவங்க வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த பேஸ்புக்கு வந்துட்டு அப்லோட் பண்றதுக்கோ ஷேர் பண்றதுக்கோ அவங்க முடிவு எடுக்க மாட்டாங்க. நீங்க கொடுக்கிற முடிவுல தான் அவங்க ஒரு முடிவு எடுப்பாங்க. சரிங்களா? அதுலயும் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், நீங்க இந்த வாட்ஸ்அப் மெசேஞ்சர் ஓபன் பண்ணிக்கிறீங்கல்ல, இந்த வாட்ஸ்அப் மெசேஞ்சருக்குரிய நம்பர் வந்துட்டு நீங்க பேஸ்புக் மெசேஞ்சர் ஓபன் பண்ணி இருந்தால் மாத்திரம் தான் நீங்க கொடுக்கக்கூடிய மெசேஜை வந்துட்டு அவங்க அப்லோட் பண்ணக்கூடியதாக இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அவங்களே சொல்றாங்க வந்துட்டு பட் நாங்க அந்த மெசேஜ் வந்துட்டு அப்லோட் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க உறுதியும் கூறிக்கிறாங்க. சரிங்களா? இதுல நீங்க கவனிச்சுக்கொள்ளணும். பட் இவங்க நேரடியாக கொடுக்கல. இப்ப எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்ல போனால் வந்துட்டு நீங்க வாடகைக்கு ஒரு கடையோ அல்லது ஒரு வீடு ஒன்று எடுக்கிறீங்கன்னு சொன்னால் அந்த வீட்டு ஓனரோ கடை ஓனரோ வந்து நேரடியாகவே ஒழுங்குங்க அப்படின்னு சொல்ல மாட்டார். சரிங்களா? அப்படி சொல்லக்கூடிய அவருக்கு அந்த ரைட்ஸும் இல்ல. என்ன காரணம், அவர் 3 மாசத்துக்கு முதல்ல வந்து உங்களை சொல்லுவாரு, எனக்கு இந்த இடம் வேணும், நீங்க வேற எங்க இடம் ஒன்று பாத்துக்கங்க அப்படின்னு அவர் சொல்லுவாரு. சரிங்களா? சொன்னதுக்கு பிறகு நீங்க வேற இடம் ஒன்று பார்க்க வைப்பீங்க. அதே மாதிரி தான் இந்த வாட்ஸ்அப் நிறுவனம் வந்து இப்படியான கேள்வி ஒன்று உங்களோட ஒரு மாசம் முன்கூட்டியே உங்கள்ட்ட கேட்டிருக்குது. நீங்க விரும்பினா ஓகே கொடுக்கலாம், அதாவது நீங்க அக்ரி கொடுத்து கொள்ளலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நோட் நோ கொடுத்து நீங்க வெளியாகி கொள்ளலாம். சரிங்களா? இப்படி அக்ரி கொடுத்திருக்கிறவங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னால், அதாவது ஈஸியான வழியில அது எல்லாம் ஆகிக்கொள்ளலாம். ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க. அதாவது உங்களோட வாட்ஸ்அப் ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு செட்டிங் போங்க. சரிங்களா? செட்டிங் போறோம்னு சொன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் வந்து செட்டிங் போயிட்டு இதுல பாருங்க வந்துட்டு அக்கௌண்ட்ல கீ வச்ச மாதிரி இந்த செட்டிங் டச் பண்ண கைக்கு இந்த கீழுக்கு பாருங்க வந்துட்டு கீழுக்கு சகல விதமான இதுவும் உங்களுக்கு எழுதி கொடுத்திருக்காங்க. இதுலயே உங்களுக்கு பாத்தீங்கன்னா விளங்கும் வந்து பட் இந்த வாட்ஸ்அப்புக்குரிய இந்த வாட்ஸ்அப் மெசஞ்சருக்குரிய நம்பர் வந்துட்டு அதாவது உங்களோட பேஸ்புக் மெசஞ்சர்ல இருந்தால் மாத்திரம் தான் அவங்க ஷேர் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இதுல எழுதியும் கொடுத்திருக்காங்க. பட் உங்களுக்கு இங்கிலீஷ் வாசிக்க தெரியல அப்படின்னு சொன்னால் வந்து நீங்க கூகுள் டிரான்ஸ்லேட்டர் எடுத்து இந்த இதை வந்து காப்பி எடுத்துட்டு நீங்க பேஸ்ட் பண்ணி பாருங்க. கூகுள் டிரான்ஸ்லேட்டர்ல வந்து தமிழுக்கும் அதுல என்ன எழுதியிருக்கிறாங்க அப்படிங்கிற உங்களுக்கு தெரியும். அதுக்கு பிறகு வந்துட்டு நீங்க அதே மாதிரி செஞ்சு கொள்ளலாம். சரிங்களா? இப்ப நீங்க ஆல்ரெடி வந்து நீங்க அக்ரி கொடுத்திருக்கிறவங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த மெசேஜ் தேவையில்லை, பட் நாங்க இதுல இருந்து வெளியாகணும் அப்படின்னு சொன்னால் நீங்க டிக் மார்க் இருக்குல்ல, இந்த டிக் மார்க் எடுத்துட்டு நீங்க வெளியாயிரலாம். இல்ல இந்த குரூப் வச்சு செய்யறவங்க பட் இது நம்ம பப்ளிக் தெரியப்படுத்தணும், நம்ம பேஸ்புக்கு வரணும் அப்படிங்கிறவங்க இந்த டிக் மார்க் நீங்க வைத்துக் கொள்ளலாம். அதாவது அக்ரி கொடுத்து நீங்க வைத்துக் கொள்ளலாம். இல்ல சும்மா பேர்சனலா யூஸ் பண்றவங்க இருக்கிறாங்க, பிசினஸ் சம்பந்தப்பட்டவங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி சில விஷயங்கள் வந்து 4 பேருக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறவங்க இந்த டிக் மார்க் வச்சுக்கொள்ளலாம். எந்த பிரச்சனையும் இல்ல. இப்போ வந்து எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் நான் இந்த பேர்சனலாவே இந்த வாட்ஸ்அப் மக்கியவங்க யாருமே பார்க்க கூடாது, நான் மாத்திரமே பார்க்கணும், நான் அனுப்புற மெசேஜ் எனக்கு மாத்திரமே கிடைக்கணும், பேஸ்புக்கு எல்லாம் போகக்கூடாது அப்படின்னு நினைச்சோம்னா இந்த டிக் மார்க் எடுத்துருங்க. சரிங்களா? எடுத்துட்டு இந்த பாருங்க வந்து டோன்ட் நாட் ஷேர் அப்படின்னு சொல்லிக்கல, இதை நீங்க டச் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் மறுபடியும் அவங்க உங்களுக்கு இதுல இருந்து அந்த இது தூக்கிடுவாங்க. சரிங்களா? இப்ப பாருங்களா கீழுக்கு இல்ல வந்து இவ்வளவுதான் விஷயம். இதை நம்ம சிலவங்க வந்து தப்பான வழிகள்ல வந்து தப்பா யோசிக்கிறோம், வந்து கரெக்டா எதையுமே நம்ம யோசிக்க மாட்டோம். இதுதான் இதுல உள்ள உண்மை. சரிங்களா? அதாவது உங்கள்ட்ட முன்கூட்டியே அவங்க அனுமதி கேட்டுக்கிறாங்க. நீங்க அனுமதி கொடுத்தால் மாத்திரம்தான் அவங்க வந்து உங்களோட வாட்ஸ்அப்ல வரக்கூடிய மெசேஜ்களை வந்துட்டு அவங்க பேஸ்புக்கு வந்து அப்லோட் பண்ணி ஷேர் பண்ணி கொடுப்பாங்க. அதுலயும் வந்து நம்ம
ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்துட்டு இந்த வாட்ஸ்அப் மெசஞ்சரில் இருக்கிற மொபைல் நம்பர் வந்து எந்த நம்பரோட நீங்க ஓபன் பண்ணப்பட்டிருக்கிறது அந்த வாட்ஸ்அப் வந்து அதே நம்பர்ல நீங்க பேஸ்புக் மெசஞ்சர் ஓபன் பண்ணியிருந்தால் மாத்திரம்தான் அவங்க சென்ட் பண்ணி கொடுப்பாங்க. இப்ப நான் டிக் மார்க் எடுத்துட்டு வந்து டோன்ட் நோட் இது கொடுத்து காட்டினேன்ல, அது கீழே வந்து அழகான வடிவில் எழுதிக்கிறாங்க, இங்கிலீஷ்ல எழுதிக்கிறாங்க. இங்கிலீஷ் தெரியாதவங்க தயவு செய்து கூகுள் டிரான்ஸ்லேட்டர் எடுத்து நீங்க அந்த எழுத்தாவளையும் காப்பி எடுத்துட்டு நீங்க அந்த கூகுள் டிரான்ஸ்லேட்டர்ல போயிட்டு இங்கிலீஷுக்கு செலக்ட் பண்ணி வச்சுட்டு தமிழுக்கு ஒரு பக்கம் செலக்ட் பண்ணுங்க, வலது பக்கம் தமிழுக்கு செலக்ட் பண்ணிட்டு நீங்க அதை பேஸ்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நிச்சயமாக கொடுப்பாங்க. சரிங்களா? இவ்வளவுதான் விஷயம் வந்து அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கொள்ளலாம், பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இன்ஷால்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. அதே மாதிரி நிச்சயமாக எங்களுக்கு லைக் பண்ணாட்டியும் பரவாயில்ல, இதை ஷேர் பண்ணி மற்றவங்களும் தெரியப்படுத்துங்க. ஏன்னு சொன்னா ஏகப்பட்ட நண்பர்கள் வந்துட்டு என்னைட்டு இந்த கேள்வியை கேட்டு 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 நானும் ஒவ்வொரு ஆளுக்கு பதில் சொல்லி சொல்லி ஏண்ட வேலையை என்னை கவனிக்க இயலாமல் இருக்குது. பட் நீங்க செய்யக்கூடிய உதவி என்னன்னு சொன்னால் என்னுடைய வேலையை கொஞ்சம் குறைக்கிறதாக இருந்தால் உங்களுடைய பேஸ்புக்ல வந்துட்டு இதை ஷேர் பண்ணி மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. சரிங்களா நண்பர்களே? மற்றும் இன்னும் நல்ல தகவலோட உங்களை சந்திக்கலாம். ஓகே, பை.